மதி போறாங்க. போனோடனே அந்த காலேஜ்ல அப்படியே டிராப் பண்றாரு. பண்ணிட்டு ஆல் த பெஸ்ட், சூப்பர், ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்க, இந்த காலேஜ் தானா? சரி, உள்ள போயிடுவியா இல்ல நான் வரணுமா அப்படின்னு கேக்குறாரு சுரேஷ். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நானே உள்ள போயிடுவேன். சரி, வீட்டுக்கு கரெக்டா போயிடுவியா அப்படின்னு கேக்குறாரு. நான் ஆட்டோ போட்டு போயிடுவேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. சுரேஷ் வந்து ஓகே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறாரு. உள்ள அப்படியே மதி போறாங்க. காலேஜ் சுத்தி பாக்குறாங்க. சூப்பரா இருக்கு காலேஜ், அழகா இருக்கு காலேஜ், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போன உடனே அங்க ரிசப்ஷன்ல கேக்குறாங்க, நான் எந்த கிளாஸ் போகணும், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்றாங்க. அப்படியே கிளாஸ் ரூம் உள்ள போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே கிளாஸ் ரூமை பாக்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படியே வெயிட் பண்றாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே அப்படியே மதி எழுந்து நிக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி, ஓகே, உங்களோட நேம் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் எழுந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா அவங்களோட நேம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கிளாஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஸோ நிறைய வேண்டாம், உங்களை நான் போர் அடிக்க விரும்பல, நாளைக்குல இருந்து எல்லாமே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மதி வந்துட்டு கொடுத்துட்டு எல்லாமே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஃபர்ஸ்ட் டே சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வராங்க. வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னார்ல, இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். அவருக்கு ஃபோன் பண்ணி நாமளே சொல்லணும், யார் மூலியமா அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மதி யோசிக்கிறாங்க. தங்கராஜுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன இந்த மதி நமக்கு எதுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு தங்கராஜ் அப்படியே பாக்குறாரு. அடுத்த ரிங்ல எடுக்கிறாரு. சொல்லு, என்ன எதுக்காக ஃபோன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேக்குறாரு. இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. என்ன? நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு இன்டர்வியூ வந்து எடுத்து அதுக்கப்புறம் ஜாப் கொடுத்துருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. அதை கேட்டோடனே தங்கராஜுக்கு அப்படியே கோவமா வருது, பயங்கரமா கோவம் வருது. அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. உங்களால முடிஞ்சா என்ன வேலையில இருந்து தூக்கி பாருங்க, ஓகேவா? ஆனா உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். சவால் விடும் போது கொஞ்சம் யோசிச்சு விடுங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல 3 மாசத்துல ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் எவ்வளவு சீக்கிரமா தேடிட்டேன்னு பாருங்க. எப்பவுமே நீங்க மட்டுமே எல்லாத்துலயுமே ஜெயிக்க முடியாது, என்னாலயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்படி தங்கராஜுக்கு கோவமா வருது, பயங்கரமா கோவம் வருது. என்ன திமுரு இவளுக்கு, இவ என்கிட்ட சவால் விட்டுட்டு போய் ஜெயிச்சிட்டாளா? மதி, எந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற நீ? கண்டிப்பா அந்த காலேஜுக்கு நீ போக மாட்டேன், உன்னை நான் போகவும் விட மாட்டேன். எப்படி உன்னை வேலையில இருந்து நிறுத்துறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பயங்கர டென்ஷனோட இருக்காரு. அப்படியே மலர் பாக்குறாங்க. பார்த்த உடனே அங்க வந்து மதி வராங்க. என்ன